வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வர சனிக்கிழமை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் முதல் ஐபிஎல் ஆட்டங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான். இப்படி இருக்க கடந்த 5 வருடங்களா ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்த ஆட்டங்களோட முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சா ஒரு நிமிஷம் நிச்சயமா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. அப்படி கடந்த 5 வருடங்களில் இந்த 2 அணிகளில் எந்த அணியோட கை ஓங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். கடந்த 2014ஆம் ஆண்டில் இருந்து இப்போ 2018 வரைக்கும் இதுவரைக்கும் 6 ஆட்டங்கள் நேரடியாக சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரும் மோதியிருக்காங்க. அதில் 2014 நடந்திருந்த ஒரு ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட ஆர்சிபி அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்றிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக 2015 மட்டுமே பார்த்தோன்னா 3 ஆட்டங்கள் ஆர்சிபி அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி விளையாண்டுருக்காங்க. அதில் முதல் ஆட்டத்தில் 27 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்க, இரண்டாவது ஆட்டத்தில் 24 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி ஜெயிக்க, அதுக்கப்புறமா செமிஃபைனல் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பந்து மீதம் இருக்கிறப்போ ஆர்சிபி அணியை மீண்டும் தோற்கடிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனலுக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. அதே போல் கடந்த வருடம் நடந்திருந்த ஐபிஎல் ஆட்டங்களில் முதல் ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்துலையும் இரண்டாவது ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்துலையும் ஆர்சிபி அணியை தோற்கடிச்சு இதுவரைக்கும் இவங்க 2 பேருமே விளையாண்ட 6 ஆட்டங்களை தொடர்ச்சியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வெற்றி வாகையை சூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 2014 மே 18ஆம் தேதி தோற்கடிச்சது தான். அதுக்கடுத்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் 5 வருடங்களாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தோற்க முடியாத நிலையில தான் இப்போ ஆர்சிபி அணி இருக்காங்க. இப்படி இருக்க வர சனிக்கிழமை அதுவும் நம்ம சென்னையில் நடக்க இருக்கிற ஆட்டத்தில் நிச்சயமாக ஆர்சிபி அணி அவங்க பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் களமிறங்க போகிறாங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிஎஸ்கே அணி கடந்த 5 வருடங்களில் தொடர்ச்சியாக 6 ஆட்டங்களில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியை தோற்கடிச்சதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் வர சனிக்கிழமை நடக்க இருக்கிற ஆட்டத்திலும் யார் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.